வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே இன்று மூல நட்சத்திரத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் மார்கழி மூல நட்சத்திரம். இது ஹனுமனது ஜெயந்தி. எனவே அந்த ஹனுமனது பேரருட்கருணையும் அன்னை அஞ்சனாதேவியின் பேரருட்கருணையும் அந்த கேசரி மைந்தனான அந்த ஹனுமனது பேரருட்கருணையும் நம் வாழ்க்கையிலே வளத்தை தரட்டும். மாருதி என்றாலே மா என்ற பீஜம் அம்மா என்ற சொல்லை குறிக்கக்கூடியது, மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. எனவே மாருதி என்று சொல்லக்கூடிய ஒரு பீஜம் ஒரு பெரும் செல்வத்தையும் தரக்கூடியது. ஏகாதச ருத்திரர்களில் ஒருவர் மாருதி. நமக்கு 11 கரணங்கள் உண்டு என்பதை அறிவோம். ஏகாதச ருத்திரர்கள் என்பதையும் அறிவோம். மின்சாரத்தை நாம் 11ஆல் வகுக்க இயலும். மேலே தண்ணீர் கொட்டுகிறது, கீழே வரக்கூடிய மின்சாரம் என்பதை 11ஐ குறிக்கக்கூடியது. இந்த மாருதி என்று சொல்லக்கூடியவன் நம் உடலிலே இருக்கக்கூடிய 49 மருத்த கணங்கள் என்று சொல்லுவோமே, 8க்கும் 7 பிறவிக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த 7 பிறவிக்கும் காரணமாக அமையக்கூடிய அந்த மருத்த வாயுவை நமக்கு சீர்படுத்தி நெறிப்படுத்தி வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தந்துவிடக்கூடியவன். நாம் திதி தேவதைகளை பற்றி அதிகம் பேசுகின்றோம். திதி தேவதை என்று சொன்னாலே நம் விதியை மாற்றும் தேவதை என்பதை அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக பிரதமை என்று சொன்னால் காமேஸ்வரி, த்விதியை என்று சொன்னால் நமக்கு பகமாலினி, திருதியை என்று சொன்னால் நித்யக்லின்னா, சதுர்த்தி என்று சொன்னால் வேருண்டா, பஞ்சமி என்று சொன்னால் நமக்கு வஹ்னிவாசினி, ஷஷ்டி என்று சொன்னால் வஜ்ரேஸ்வரி, சப்தமி என்று சொன்னால் சிவதூதி, அஷ்டமி என்று சொன்னால் துவரிதா, நவமி என்று சொன்னால் நமக்கு குலசுந்தரி, தசமி என்று சொல்லிவிட்டாலோ நமக்கு நித்யா, ஏகாதசி என்றால் நீலபதாகா, துவாதசி என்றால் விஜயா, திரையோதசி என்றால் சர்வமங்களா, மீண்டும் சதுர்த்தசி என்றால் ஜுவாலா மாலினி, மேலும் அமாவாசை பௌர்ணமி என்றால் சித்ரா. இதற்கு இந்த பெயரை எல்லாம் சொல்ல வேண்டும். ஏன் வெவ்வேறு தேவதைகளுக்கு வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு கரங்கள் என்றெல்லாம் பலருக்கும் பல கேள்வி உண்டு. ஆலயத்துக்கு சொல்கிறோம், ஒரு சாமிக்கு 8 கை இருக்குது, ஒரு சாமிக்கு 6 கை இருக்குது, ஒரு சாமிக்கு 4 கை இருக்குது. எதுக்கையா இவ்வாறெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பேரெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க? நமக்கு தெரியும், ராசி கட்டத்திலே 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதம். இந்த 27 நட்சத்திரம் 4 பாதம் என்பதை கூட்டினால் 108 என்று வரும். அதே போல நான் சொன்ன திதிநித்யா தேவதைகளின் கரங்களை கூட்டினாலும் 108 என்று வரும். அப்போது என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன திதிநித்யா தேவதைன்னு தெரிஞ்சால் அந்தந்த திதிநித்யா தேவதையின் பெயரை சொல்லி துவங்கினால்தான் நட்சத்திர தோஷம் என்பதே ஆகும். நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா அது செவ்வாய் 4ஆம் பார்வை பார்க்கிறார், 7ஆம் பார்வை பார்க்கிறார், 8ஆம் பார்வை பார்க்கிறார். செவ்வாய் நமது துலாத்தில் இருந்து நமது சுக்கிரன் விருட்சகத்தில் இருந்தால் நட்சத்திர ராசி பரிவர்த்தனை. அதே போல குரு என்பது மிருகசீஷத்திலிருந்து செவ்வாய் புனர்பூசத்தில் இருந்தால் அது நட்சத்திர பரிவர்த்தனை. இப்படியெல்லாம் ஒன்றும் வகுப்பு செல்லவே இல்லையே. இப்போவே தான் நம்ம வெறும்னா கடவுள் பேரையே சொல்லிகிட்டு இருக்கோமே. எப்போவுமே அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா, ப்ரொஃபஷனல் படிப்புலலாம் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே அமைகிற கட்டடம் ஸ்ட்ராங்காக தான் அமையும். இறைவனுடைய பெயரை சொல்லிவிட்டால் அது ஸ்ட்ராங்காக தான் அமையும். அப்போது இந்த திதிநித்யா தேவதைகளுடைய பெயரை சொன்னால்தான் அந்த திதி நமக்கு விதியை மாற்ற உதவும். அப்போ என்னென்ன திதிநித்யா தேவதை பெயரை சொன்னேன்? பிரதமைக்கு காமேஸ்வரி, த்விதியைக்கு பகமாலினி, திருத்தியைக்கு நித்யக்லின்னா, சதுர்த்திக்கு வேருண்டா, பஞ்சமிக்கு வஹ்னிவாசினி, ஷஷ்டிக்கு வஜ்ரேஸ்வரி, சப்தமிக்கு சிவதூதி, அஷ்டமிக்கு துவரிதா, நவமிக்கு நமக்கு குலசுந்தரி, தசமிக்கு என்று சொன்னால் நித்யா, ஏகாதசிக்கு நீலபதாகா, துவாதசிக்கு விஜயா, திரையோதசிக்கு சர்வமங்களா, அடுத்ததாக வரக்கூடியது சதுர்த்தசிக்கு ஜுவாலா மாலினி, பஞ்சமிக்கு சித்ரா. சித்ரானா எண்ணங்கள். நம் எண்ணங்கள் சித்திரங்களாக தான் இருக்கின்றன. அதனால தான் அவனுக்கு பேர் சித்திரகுப்தன் அப்படின்னு பேர். இப்பொழுது இந்த எடுத்துக்கிறோம். உதாரணமாக காமேஸ்வரி அன்னையிலே துவங்குகிறது பிரதமையிலே. காமேஸ்வரிக்கு எத்தனை கரங்கள்? 6 கரங்கள். அந்த 6 கரங்கள் அப்படின்னு எடுத்தால் முதலிலே அஸ்வினியிலேருந்து எடுத்துக்கணும். அஸ்வினியிலே 4 முதல் 4 பாதங்கள். அப்போது காமேஸ்வரியை வணங்கும் போது அந்த 4 கரங்களை வணங்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்திலே நமக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அது அகல துவங்கும்.
அடுத்ததாக வருகிறோம். அடுத்ததாக வரக்கூடிய அன்னைக்கு எத்தனை கரம் அப்படின்னு பார்க்குறோம். நான் காமேஸ்வரிக்கு அடுத்ததாக நான் சொன்ன அன்னையின் பெயர் என்ன? பகமாலினி அப்படின்னு பேர். அப்போது பகனா பாக்கியம்னு அர்த்தம். பாக்கியத்தை மாலையாக அணிவிப்பவள் அப்படின்னு அர்த்தம். பாக்யமாலினி, பகமாலினி. இந்த பகமாலினிக்கும் 6 கரங்கள். அப்போ இவளுக்கு என்ன ஆகும்? அஸ்வினிக்கு நான் 4 நட்சத்திரம் சொல்லிட்டேன். அபபரணிக்கு முதல் 2 நட்சத்திர பாதத்தை சொல்லிட்டேன். அப்போ இவளுக்கு அபபரணி 2 நட்சத்திர பாதங்களும், கிருத்திகையும் இவள் ஆளுமைக்கு உட்பட்டுவிடும். அப்போ அடுத்ததாக சொல்லக்கூடிய நித்யக்லின்னா என்பவளுக்கு 4 கரங்கள். அந்த 4 கரங்கள் வந்துவிட்டால் அவளுடைய ஆளுமைக்கு உட்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த நித்யக்லின்னாவிற்கு ரோஹிணி நட்சத்திரம் முழுமையாக அவளுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அப்போ ரோஹிணி நட்சத்திரக்காரங்க யார் அதிகம் கும்பிடணும்? நித்யக்லின்னா அப்படின்ற பேரை அதிகம் சொல்லணும். மீண்டும் வருகிறோம். அந்த நித்யக்லின்னாவை தாண்டி வருகிறோம். அடுத்ததாக வரக்கூடிய பேருண்டாவிற்கு 8 கரங்கள். அப்போது ரோஹிணியை தாண்டிட்டோம். மிருகசீஷம் மற்றும் திருவாதிரை அவளுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. அந்த நித்யக்லின்னா என்பவளை தாண்டி விட்டோம். பேருண்டாவை தாண்டி விட்டோம். பேருண்டாக்கு 8 கரங்கள். முதல்ல ஆரம்பித்தது 6, அப்புறம் 6, 4. அப்போது பேருண்டா எங்கேருந்து ஆட்சியை செய்வாள்? மிருகசீஷத்திற்கும் திருவாதிரைக்கும் ஆட்சியை செய்வாள். திருப்பியும் வருகிறோம். அந்த பேருண்டாவிற்கு அடுத்ததாக வரக்கூடியவள் வஹ்னி வாசினி. வன்னிமர இலைகள் சூழக்கூடிய பகுதியிலே வசிக்கக்கூடியவள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வன்னி மரத்தால் விநாயகர் பூஜை பண்ணால் அவ்வளோ சிறப்பு. அருகம்புல் போல் வன்னிமர இலைகளுக்கும் அவ்வளவு சிறப்பு உண்டது. அப்போது வன்னிமர விருட்சத்துக்கு கீழே வழிபட்டுத்தான் வாமனருக்கே மகாபலி சக்கரவர்த்தியை வெல்லக்கூடிய ஆற்றல் வந்தது. வன்னிமரத்தின் கடியிலே இருக்கக்கூடிய விநாயகர். வன்னிமர விநாயகர் இருந்தால் சென்று வேண்டி வணங்கி வந்தால் குரு தசை நன்மையாகத்தான் நிகழும். இதை தெரிஞ்சுக்கணும். அப்போது வஹ்னி வாசினி என்று சொல்லக்கூடியவள். அவளுக்கு அடுத்ததாக சஷ்டிக்கு வரக்கூடியவள் யார்? வஜ்ரேஸ்வரி. அப்போது வஜ்ரேஸ்வரி எதை ஆழ்வாள் என்றால் 8 கரங்கள். புனர்பூசத்தையும் பூசத்தையும் அவள் ஆட்சியிலே எடுத்துக்கொண்டு விடுவாள். அடுத்ததாக வரக்கூடியவள் பெயர் சிவதூதி. சிவதூதிக்கு 4 கரங்கள். இந்த சிவதூதி எதை ஆட்சி செய்கின்றாள்? சிவதூதி என்று சொல்லக்கூடிய அந்த கருணை மிகுந்த தாய் ஆயில்யத்தை ஆட்சி செய்கின்றார். சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்கன்னா எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சிவதூதியை மனதார சப்தமியிலே வழிபட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சிவ வழிபாடு சித்திக்கும் என்று கூட சொல்லுவார்கள். மீண்டும் மாலையும் ஒரு வகுப்பு உண்டு. இப்பொழுது நாம் ஆரம்பித்திருப்பது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து நமது ஆயில்யம் நட்சத்திரம் வரைக்குமான திதி தேவதைகள். இதை இப்பொழுதுக்கு திருப்பி ரீவைண்ட் பண்ணிட்டுருங்க. ஈவினிங் மீண்டும் பேசுவோம்.